கொடைக்கானலின் வட்டக்கானல் முதல் கும்பக்கரை பகுதி வரை ரோப்கார் திட்டம் அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், விவரங்கள். நிச்சயமாக கொடைக்கானல் என்பது உலகளாவிய ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக இருக்கிறது. கொடைக்கானலை பொறுத்தவரையில் வருடந்தோறும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்தே காணப்படுகிறது. இதனை குறைக்கும் விதமாகவும் கொடைக்கானலின் சுற்றுலா தலத்தை மேம்படுத்தவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வரக்கூடிய நிலையில் இன்று கொடைக்கானலில் முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த வட்டக்கானல் பகுதியிலிருந்து தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவி வரை இந்த ரோப்கார் திட்டத்தை செயல்படுத்த இன்று இந்த சென்னை மெட்ரோ துறையை சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் இன்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக காற்று வழியாக கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த பணியை அவர்கள் இன்று பார்வையிட்டு வருகிறார்கள். இதன் பிறகு டிபிஆர் தயார் செய்யப்பட்டு இந்த பணிகள் விரைவில் துவங்கும் என்றும் கூட அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படி இந்த ரோப்கார் திட்டமானது செயல்முறைப்படுத்தப்பட்டால் கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசல் என்பது முழுவதுமாகவே குறைப்பதற்கான வாய்ப்புகளும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருப்பதாக உள்ளூர் மக்கள் கருதுகின்றனர். மேலும் இந்த திட்டம் மட்டுமல்லாது கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்கள் இருக்கக்கூடிய பிரைன் பூங்கா, பசுமை பள்ளத்தாக்கு, குணா கோகை உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களில் வட்டமாக வருவதற்கான இந்த ரோப்கார் திட்டத்தையும் இவர்கள் தயார்படுத்துவதற்குண்டான அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மொத்தமாக கொடைக்கானலில் 2 ரோப்கார் திட்டங்கள் செயல்முறைப்படுத்த இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருப்பது கொடைக்கானல் மக்களிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இந்த திட்டத்தை விரைவில் துவங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது வைக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.